ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. இன்றைக்கி நம்ம சேனலில் மோர் குழம்பு தான், வெண்டைக்காய் போட்டு அற்புதமான மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் நான் காமிக்க போகிறேன். நல்லா இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சாதத்தை நல்லா சூடாக இல்லாமல் கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. சூடாகவே இந்த வெயிலுக்கு சாப்பிட வேண்டாம். சூடு ஆறின பிறகு நல்லா மோர் குழம்பு, வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு, இல்லை வடை போண்டாலாம் போட்டு சாப்பிடலாம். நான் வெண்டைக்காய் போட்டிருக்கேன். வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், முருங்கைக்கீரை பொரியல், இது வச்சு ஒரு அற்புதமான சாப்பாடு தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். அதான் அந்த மோர் குழம்பு என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மோர் குழம்பு ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயிலே செய்யுங்க, நல்லாயிருக்கும். நான் வெண்டைக்காய் வதக்கி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயிலேருந்து இந்த வளவளப்பு தன்மை இருக்கும், அது போகிற அளவுக்கு நல்லா வானலில் எண்ணெயை ஊற்றி அந்த வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெயிலுக்கு நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் மோர், தர்பூசணி, எலுமிச்சம்பழம்லாம் சேர்த்துக்கணும். அப்போ தான் உடம்பு நல்லா பேலன்ஸ் பண்ணும், இந்த ஹீட்டை தாங்கும். அதுக்காக இப்போ காரமான உணவுலாம் சாப்பிட்றது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு. அதனால் இந்த வெயில் காலத்தில் அடிக்கடி மோர் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு நான் 1 ஸ்பூன் துவரம் பருப்பும் 1 ஸ்பூன் பச்சரிசியும் நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மோர் குழம்புக்கு இப்போ நம்ம அரைக்கிற சாமானில் சேர்க்க வேண்டியது 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி. எல்லாம் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா அது மசிஞ்சிரும். ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் கழுவி ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இது மோர் குழம்புல நம்ம சேர்க்கறதுக்காக அரைக்கிறோம் இந்த சாமான்லாம். ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூனு ஜீரகம், ரசத்துக்கு போடுவோம்ல நச்சீரகம், ஜீரகம். அது இந்த குழம்புல காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகா தாளிப்பும் சேர்த்துப்போம். பச்சை மிளகா 4 சேர்த்துருக்கேன். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம். வானலியில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுக்கிட்டு நல்லா 3 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா காரம் தூக்கலாக தெரியும். இல்லை மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம் மோர் குழம்புல. இந்த தாளிப்பு மிளகா தான். கடுகு, காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி வெங்காயம். இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இது ஒரு வதக்கிக்கலாம். மிளகாவும் வெங்காயமும் இந்த வதங்கட்டும். இந்த சமயத்தில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்தா மோர் குழம்பு நல்லா வாசனையாக ருசியாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நம்ம தாளித்து மோர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஜில்லுன்னு குடிக்கிற மாதிரியே இது சமையல்லையும் சேர்த்துக்கிறோம் அந்த மோரை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி, துவரம்பருப்பு, தேங்காய் அதை அரைச்சி அதை இப்போ இந்த தாளிப்பில் சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அரிசி சேர்த்து அரைச்சதால் அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, கல் உப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கலராக இருக்கும். இது அரிசி துவரம்பருப்பு அரைச்சி ஊற்றுறதால தேங்காயும் திக்காக இருக்கும். அதனால் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி நல்லா மிக்ஸி ஜாரை கழுவி இப்போயே தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் கொதித்து வந்தோடனே திக்காக போயிடணும். இதுக்கப்புறம் இதில் தயிர் சேர்க்கணும். நம்ம தயிரை நல்லா கடைஞ்சிட்டு மோராக்கி சேர்த்துக்கணும் இந்த மோர் குழம்புக்கு. இப்போ நம்ம இந்த தாளிப்பு அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடுவோம். இந்த கொதிக்கிற சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் பூசணிக்காய் சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த குழம்பை இறக்கி வச்சுட்டு நல்லா உளுந்து வடை, மசால் வடை போட்டு சாப்பிட்டாலும் உருண்டை அவ்வளோ ருசியாக இருக்கும். இது எவ்வளோ திக்காகிட்டு பாருங்கள். தண்ணியாக வச்சோம், அரிசியும் துவரம்பருப்பு நல்லா கொதிச்சுட்டு திக்காயிட்டு குழம்பு. இந்த சமயத்தில் நான் மோரை கலக்கி வச்சுருக்கேன், தயிரை. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் அந்த மோரை கடைஞ்சி வச்சுக்கிட்டு இப்போ ஊற்றிக்கோங்க. அடுப்பு சிம்மில் இருக்குது. இப்போ கொதித்த இந்த இதில் மசாலாவில் மோரை கலந்துட்டிங்கன்னா 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க வச்சா அந்த வாசனை போய்டும், தயிரோட வாசனை. 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த மசாலா நம்ம போட்ட பருப்பு இதோட துவரம்பருப்போட இந்த மோரும் 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இறக்கிற வேண்டியதான். கொத்தமல்லி, கருவேப்பிலை மேலே தூவி. இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அதுவும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு அட்டகாசமான, ஈஸியான, ருசியான மோர் குழம்பு, வெண்டைக்காய் மோர் குழம்பு. இதுதான் இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் சாப்பாடு. இதுக்கு நான் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மோர் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.